எக்ஸ்ட்ராவா ஷேவ் கேமரா பண்றனே என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஒரு பெத்திட்டு இருக்க. கேமரா கிட்ட நின்னா உன்ன அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஏய் அது நல்ல 1.5 கிலோல ஷால் வச்சிருக்க. என்ன மாதிரி அதுவும் வெயிட் கம்மி. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கீர்த்தி. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம மிந்த்ரா ஹால் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் காட்டுற வீடியோவில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது, தீபாவளிக்கும் முன்னாடி வாங்கினது. பட் ஓகே போடலாம் அப்படின்ற மாதிரி டிலே ஆகிட்டே இருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தீபாவளி டைமில் நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்ட சொல்லி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல காட்டலாம். இத்தனைக்கும் அதில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் நான் போட கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, நம்ம போட்டு நிறைய வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னும் கூட நல்லா கிளியரா தெரியும் இல்லையா அந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லி. ஸோ இன்னும் கிளியரான ஒரு ஐடியா கூட உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஸோ நான் இன்னைக்கு மிந்த்ரால என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீடியோ பத்தின அப்டேட்ஸ், எல்லா ஃபன் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் எல்லாம் இதில் தான் போடுவேன். இப்போ இன் பர்டிகுலர் நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ EORS சேல் வந்துருச்சு மிந்த்ரால. அண்ட் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்னு சொல்லலாம் நம்ம ஷாப் பண்ணுறதுக்கு. ஏன்னா 70% வரைக்கும் ஆஃபர் இருக்கும், செம்ம டீல்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்காத ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த டைமில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு என்னடா இது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பீரியடில் வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த சேல் டைம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் மூலமா நான் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா சேவ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸையும் உங்களுக்கு காட்ட போறேன். நீங்களும் எக்ஸ்ட்ராவா சேவ் பண்ணணும்னா இப்பவே கேஷ்கரோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேஷ்கரோ பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிக்கஸ்ட் கேஷ்பேக் ஆப். அண்ட் இதுல வந்து நமக்கு நார்மலா எல்லா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும், டிஸ்கவுண்ட்ஸ்க்கும் மேல கேஷ்பேக்கும் கிடைக்கும். கேஷ்பேக் மூலமா நமக்கு இவங்க ரியல் மணி கொடுக்குறாங்க. அந்த ரியல் மணியை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கேஷ்கரோ மூலமா வேற லெவல் ஷாப்பிங் பண்ணலாம். பிகாஸ் கேஷ்கரோ நமக்கு வேற லெவல்ல கேஷ்பேக் கொடுக்குறாங்க. சோ இப்பவே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டவுன்லோட் லிங்க் யூஸ் பண்ணி கேஷ்கரோ டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் அந்த ஒரே ஒரு ஆரஞ்சு பட்டன் நமக்கு எக்ஸ்ட்ராவா சேவ் பண்ணுங்க. மிந்த்ரால பாத்தீங்கன்னா கேஷ்கரோ 6% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அண்ட் ஆஜியோல ஃபிளாட் 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இது இல்லாம எக்ஸ்க்ளூசிவான கூப்பன் கோட்ஸும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற டிஸ்கவுண்ட்ஸ்க்கும் மேல. சோ நம்ம என்ன மிந்த்ரால வாங்கியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். சோ நான் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தீபாவளி அன்னைக்கு போட்டிருந்தது. என்னோட தீபாவளி வீடியோ நீங்க பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. நான் வந்து கார்ட்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். சோ அந்த வீடியோல நான் போட்டிருந்த ஒரு டீல் கிரீன் மாதிரி கலர்ல உள்ள ஒரு பலாசோ செட். இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே மோஸ்ட்லி ஒரு குர்தா செட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கலர் ஆகட்டும், இதோட ஃபிட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான காட்டன் செட். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா காட்டன்ல தான் இருக்கு. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு போட்டுக்கிறதுக்கு. பலாசோவும் ஒரு சில பலாசோ ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். பட் இந்த பலாசோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தீபாவளி அன்னைக்கு நான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செட். அதுல நான் ஃபர்ஸ்ட் போட்டதே வந்து இந்த செட் தான். இந்த ஹோல் ஹால் வீடியோஸ்ல இந்த ஒரு செட் நீங்க வாங்கலாம்னு சொன்னா கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை நான் 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். இத்தனை வாஷ்க்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எனக்கு சாயம் போகல. அண்ட் ரொம்பவே இப்போ வரைக்கும் சூப்பரா ஃபிட் ஆகுது. அந்த காட்டனுங்கிறதுனால ரொம்ப சுருங்கவும் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபிட்ல இருந்ததோ இப்பயும் அதே ஃபிட்ல தான் இருக்கு. அண்ட் அந்த ஸ்டோன், அந்த குட்டி குட்டி டீடைலிங், குட்டி குட்டி ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுவுமே வந்து பிஞ்சு எதுவுமே வரல. ஸோ நிஜமா ஒரு சூப்பரான குவாலிட்டி. அண்ட் சேம் பிராண்ட்ல இருந்து இன்னும் நிறைய குர்தா செட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் கேஷ்பேக், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போக நான் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கினேன். இந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஒரு குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஃபெபியோட இன்டர்வியூக்கு வந்து நான் போட்டிருந்தது. இதோட ஆக்சுவலி இது வந்து நான் இப்போ கரண்டா வீடியோ எடுக்கல. பிகாஸ் இது வாஷ்ல இருக்கு அப்படிங்கிறத வீடியோ எடுக்க முடியல. ஃபெபியோட இன்டர்வியூ நீங்க பார்க்கலன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க, பிளாக் ஷிப்ல இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு நான் போட்டிருந்த எல்லோ குர்த்தா தான் வந்து அடுத்தது நான் இங்கிருந்து வாங்கியிருந்தது. அண்ட் இந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா காட்டன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் அடிக்கடி எனக்கு எங்கேயாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் நான் போடுறேன். இன்னொன்று என்னன்னா, ஒரு 3 வாஷ்க்கு அப்புறமா கொஞ்சம் பழைய குர்த்தா மாதிரி ஆயிடுது. பட் இதோட ஃபிட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம அயன் பண்ணி போட்டோம்னா அதே மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அயன் பண்ணாம கொஞ்சம் போடுறேன். எல்லோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த குர்த்தா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மாதிரி டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க்ல போய் நீங்க கேஷ்கரோ டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 25 rupees உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அது இல்லாம நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்கும். நான் டெஸ்கிரிப்ஷன்ல எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். நீங்க அதுல போய் ஷாப் பண்ணும்போது கூட உங்களுக்கு 6% கேஷ்பேக் கிடைக்குது. அது இல்லாம நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ்கரோ வந்து உங்களை மிந்த்ராவோட வெப்சைட்க்கு கூட்டிட்டு போகும். அதுல தான் நீங்க ஷாப் பண்ணுமே தவிர ஆப்ல ஷாப் பண்ணாதீங்க. நீங்க அந்த வெப்சைட்ல ஷாப் பண்ணாதான் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். புரியாதவங்களுக்கு இன்னும் கிளியரா கூட சொல்றேன், கேட்டுக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கேஷ்கரோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 25 rupees இன்ஸ்டன்ட் போனஸ் கிடைக்கும். உங்க அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ண உடனே என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன உங்களோட ஃபேவரட் வெப்சைட் எதுவோ எதுல நீங்க ஷாப் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல சர்ச் பார்ல போயிட்டு
கேஷ்கரோல இருக்கிற 1500 வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்குள்ள போய்க்கோங்க. இப்போ அந்த ஆரஞ்சு பட்டனை டேப் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க எப்படி எப்பவுமே ஷாப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷாப் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு உங்களோட கேஷ்பேக் வந்துடும். இதுவே நான் காட்டிருக்கிற சேம் ப்ராடக்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணி சைன் அப் எல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா அடுத்து நான் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். அதுல எந்த ப்ராடக்ட் வாங்கணுமோ அந்த ப்ராடக்டோட லிங்க் உள்ள போங்க. மறுபடியும் அந்த ஆரஞ்சு பட்டனை டேப் பண்ணுங்க. கேஷ்கரோ அந்த சேம் ஐட்டம்க்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஷாப் பண்ணுங்க. கூப்பன் கோட்ஸ் இருந்தா கூப்பன் கோட்ஸ் போடுங்க. உங்க டிரான்சாக்ஷனை நீங்க பண்ணுங்க. சிஓடியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேஷ்கரோட மை ஏர்னிங் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ட்ராக் ஆயிடும். உடனே ஆகும், இல்லைன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆகும். நீங்க ரிட்டர்ன் ஒரு கேன்சல் பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ்ல உங்க கேஷ்பேக் கன்ஃபார்ம் ஆயிடும். உங்க கேஷ்பேக்கோ இல்ல ரிவார்ட்ஸோ 250 rupees கிராஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்ல அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ரியல் மணி. ஸோ பேசிக்கலி இப்படிதான் யூஸ் பண்ணணும். நம்ம அடுத்த ட்ரெஸ் என்னன்னு பாத்துடலாம். அடுத்தது வந்து நான் ஒரு பாலியஸ்டர் குர்த்தி வாங்கியிருந்தேன் அண்ட் ஒரு பலாசோ. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா செட்டு கிடையாது, தனித்தனியாக தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம குர்த்தி பற்றி பார்த்துடலாம். குர்த்தி வந்து பாலியஸ்டர். எனக்கு நார்மலி பாலியஸ்டருங்கிறது சுத்தமாக பிடிக்கிறதே கிடையாது. பட் நான் என்னோட மிஸ்டேக் தான். நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பாலியஸ்டர் சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் நான் போட்டிருந்தப்பையும் ரொம்ப பிரிட்டியாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. பட் இந்த மெட்டீரியல் தான் எனக்கு பிடிக்கல. பாலியஸ்டர் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதில் இருக்க பிரிண்ட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மெட்டீரியல் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி இது ஓவரால் ரொம்ப சூப்பரான ஒரு குர்த்தி. அடுத்து பலாசோ. இந்த பலாசோ பார்த்தீங்கன்னா எனக்கு த மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. செம்ம ஃபிளேடா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இருக்க பலாசோஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிளெயினா இல்லாம அந்த குட்டி குட்டி அந்த கோல்டன் பிரிண்ட்ஸ் இருக்கிறதுனால எத்னிக் வேர்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் இப்போலாம் ரீசெண்ட் டேஸ்ல வந்து குர்த்திஸ்க்கு பலாசோஸ் ரொம்ப போடுறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா அப்படி நம்ம சுத்தலாம். அண்ட் இந்த ஒரு பலாசோ நிறைய டிஃப்ரெண்டான குர்த்திஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம போடலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம குர்த்திஸ் கடிலன்னு கிடையாது, நீங்க வேற ஏதாவது டாப்ஸ்க்கு கூட போடலாம். ஏன் நம்ம கிராப் டாப்ஸ்க்கு போட்டா கூட நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஒரு பலாசோ ரொம்பவே பிடிச்சிருது. யூஸ்வலி பலாசோஸ்ல நான் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும், அங்கங்க ஏறிக்கிட்ட மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அது பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கும். பட் இந்த ஒரு பலாசோ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சூப்பரா இருந்தது. இந்த பலாசோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெபியோட இன்டர்வியூல போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 2 times போட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கோல்டன் பிரிண்ட் வந்து ரொம்ப லைட்டா அப்படியே போகுது, அப்படியே என்னை விட்டு காணாம போகுது. ஆனால் அது அவ்வளோ அசிங்கமா தெரியல. காட்டன் மெட்டீரியல் அண்ட் மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குர்தா செட். இது ஆக்சுவலி இது பேர் என்னமோ சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி தீபாவளிக்கு போடணும்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் இதை விட எனக்கு அந்த டீல் கிரீன் குர்த்தி ரொம்ப பிடிச்சதுனால நான் அதை போட்டுட்டேன். இது ஒரு மாதிரி ரெட். இந்த கர்வா சவுத்க்குலாம் வந்து இந்த அது பேர் அப்படி தான் சொல்லுவாங்களா கடவுள், எனக்கு ஏன் ஹிந்தி இவ்வளோ கேவலமாக வருதுன்னு தெரியல. பட் தமிழ் நல்லா வருதுன்னு நானே நினச்சி பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் இந்த கர்வா சவுத் கொஞ்சம் விட்டு அசிங்கமான வார்த்தைகள் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எதுலேயோ வந்து இந்த மாதிரிலாம் போடுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் மாஸ்க் வந்து அவங்க கூட கொடுக்குறாங்க. அண்ட் அது நிஜமாக ரொம்ப சூப்பரான விஷயம். ரீசெண்ட் டேஸில் நான் வாங்கின நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சில ட்ரெஸ்க்கு மட்டும்தான் மாஸ்க் கிடைக்குது. அண்ட் இது ஃபுல்லாக காட்டன். இதில் வந்து பலாசோ வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஃபிட்டும் வந்து ஒரு சுமாரான ஒரு ஃபிட் மாதிரி தான், அதை நீங்களே பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இதை விட எனக்கு அந்த டீல் ப்ளூ இருந்தது, டார்க் டீல் ப்ளூ, அதோட ஃபிட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் ஃபிட்டு சுமாராக இருக்க மாதிரி தான் இருக்குது. சைடில் வந்து நமக்கு அப்படியே ஏதோ ஒரு குண்டாக சைடில் தொங்குது பேண்ட்டில். அண்ட் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து குர்த்தாவோட அந்த ஸ்லிட்டில் வந்து ரிவீல் ஆகுது. அண்ட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்க பிரிண்ட், இந்த குட்டி குட்டி இருக்க அந்த கண்ணாடி மாதிரியான டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபிட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பயங்கர கிராண்டான ஒரு செட்டு. எனக்கு பார்க்கும்போது பயங்கர கிராண்டாக இருக்குது, ட்ரை பண்ணும். பிகாஸ் நான் ஆன்லைனில் வந்து அதிகமாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்க மாட்டேன். நிறைய வாங்கினாலும் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் வாங்குவேன். பிகாஸ் நானே ஒரு சீப் ஃபெல்லோ பார்த்தீங்களா. ஸோ வந்து நான் அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். ஆனால் வந்து இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி 4,999 அண்ட் எனக்கு எந்த ஆஃபருமே இல்லை. நான் 4,999 கிட்டத்தட்ட 5,000 கொடுத்து தான் நான் இந்த ஒரு செட்டு வாங்கினேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ்வலி நான் இவ்வளோ கிராண்டாக போட மாட்டேன். நீங்கள் எனக்கு நல்லா என்ன உங்களுக்கு தெரியும்னா தெரியும், எனக்கு பிளெயின் அப்புறம் ரொம்ப லைட்டாக பிரிண்ட் இருக்கிறது தான் பிடிக்கும். இப்போ கூட நான் பிளெயின் தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவுட்ஃபிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப கிராண்டாக நான் போட மாட்டேன். துப்பட்டாஸ் மட்டும் எனக்கு கிராண்டாக போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் நிஜமாவே எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. பேண்ட் ஒரு கன்றாவின் உச்சக்கட்டமாக இருந்தது. பிளெயினாக கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஃபிட்டே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பேண்ட் சுத்தமாக நல்லா இல்லை பலாசோ. பட் டாப் அண்ட் துப்பட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. டாப் கூட வந்து என்ன சொல்கிறது, ஃபிட்டு கொஞ்சம் ஏடாகூடமாக இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கு துப்பட்டாலாம் போட்டு ஃபுல்லாக முடிக்கும் போது அவ்வளோ ஃபிட் மோசமாக தெரியல. பட் அந்த துப்பட்டா வந்து வேற லெவல், சீரியஸ்லி சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. அதற்கு அந்த பிரிண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், நிஜமாக அந்த குவாலிட்டி ஃபீல் ஆகுது நமக்கு. துப்பட்டாலையும் சரி அந்த குர்த்திலையும் சரி குவாலிட்டி ஃபீல் ஆகுது. அந்த பேண்ட் தான் வந்து கொஞ்சம் தைக்க தெரியாமல் தச்சு கொண்டாத மாதிரி இருந்தது தவிர இந்த டாப் அண்ட் அந்த குர்த்தி துப்பட்டா வந்து ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இருந்தாலும் 4,999
9 ரூபாய்க்கு இது ஒர்த் இல்லைன்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் பார்க்குறேன் இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குது, கேஷ்கரோ கேஷ்பேக் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு பார்க்குறேன். என்ன கேட்டால் ஒரு 2500 ரூபாய் அதுக்குள்ளே நம்ம இது ஒர்த்து வாங்கலாம். ஏன்னா நான் ஒரு துப்பட்டா கிராண்டான ஒரு துப்பட்டா வெளியே வாங்கினேன், அதுவே வந்து 1500 ரூபாய் சொன்னாங்க. ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 நம்ம இருந்துச்சுன்னா வாங்கலாம், இல்லைனா ஒர்த் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லணும். நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், 2500 ரூபாய்க்கு மேலே வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்காதீங்க. இதெல்லாம் நான் தீபாவளிக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இப்போ கிறிஸ்மஸ் வந்துருச்சு, இப்போ நான் ஆர்டர் பண்ணாலும் ஆப்வியஸாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் முன்னாடி வருமானு தெரியல. பட் நியூ இயர்க்கு நீங்கள் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நியூ இயர்க்கு மோஸ்ட்லி நம்ம பார்ட்டி வேர் தான் போடுவோம். பட் தென் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடணும், கொஞ்சம் ஃபெஸ்டிவ் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த குர்த்திஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பொங்கல் கூட நீங்கள் வாங்கலாமா, பொங்கல் வருது இல்லை, மறந்தே போயிட்டேன்னா. ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த டீல் க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, கேஷ்கரோ பார்த்தீங்கன்னா லிட்ரலி நீங்கள் ஷாப் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. நிஜமாக அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ எதுக்கு நம்ம வேண்டான்னு சொல்லணும், ஏன்னா நம்ம உங்களுக்கு எதுவும் பே பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஷாப் பண்ண போகிறோம், அவங்க நம்ம காசு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம் தானே. உங்களுக்கும் வேறு லெவலில் ஷாப்பிங் பண்ணணும், வேறு லெவலில் கேஷ்பேக் வேணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல யூஸ் பண்ணி கேஷ்கரோவை சைன் அப் பண்ணுங்கள். அண்ட் 25 ரூபீஸ் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்கும் வாங்கிக்கோங்க. மிந்த்ராவோட EORS ப்ளஸ் கேஷ்கரோட பிகஸ்ட் கேஷ்பேக் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் பயங்கரமாக சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே நான் வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's a bye from Keerthi. Bye.